அவன் ஷூவை கழட்டி காலை அது மேலே வச்சுருக்க ஸ்டைல் ஆகட்டும், அந்த சிகரெட்டை லெஃப்டில் பிடிக்கிற விதமாகட்டும், இது அப்படியே பிரமோத் தான். உங்கள் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணி தான் ஆத்தரைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகேம்மா, நான் பார்த்துக்கிறேன். இதுதான் நவீன ட்ரூத் சீரம். ட்ரூத் சீரத்தில் எல்எஸ்டி கலந்தால் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். உண்மையை சொல்ல வைக்கிற மருந்து. ஆனால் இந்தியாவில் இது வரைக்கும் யார் மேலேயும் பயன்படுத்தலை. ஏன்னா அதுக்கு சட்ட ரீதியாக அனுமதியும் இல்லை. அதனால் இந்த மருந்தோட கட்டுப்பாட்டில் அவர் உண்மையாக சொன்னாலும் நீங்கள் அது கோர்ட்டில் அனுமதிக்க முடியாது. இந்த கேஸ் கோர்ட் சட்டத்திட்டங்களை மீறினதாக இருக்குது. உண்மையை கண்டுபிடிக்கணுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே சார். யா ஓகே, கோ ஹெட், கேர்ஃபுல். இது அவர் மேலே ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும். ஓகே, திரும்பவும் பயன்படுத்தணுன்னா அதுக்கு சில நாளாவது ஆகும். பிரமோத், பிரமோத், நான் யாருன்னு தெரியுதா? உன்னோட கலீக் வேலாயுதம். கேட்குதா பிரமோத்? உன்னுடைய மரணம் இயற்கையானதா இல்லை தற்கொலையா? தற்கொலை. ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்ட? பிரமோத், அவன் மருந்தோட பவரை இருக்கிறான். ரொம்ப டைம் இல்லை. உன் மூளையோட காப்பியை இன்னொருத்தர் மூளைக்குள்ள எப்படி செலுத்த முடியும்? எப்படி இன்னொருத்தர் மூளையை நீ டேக் ஓவர் பண்ண முடியும்? என் மூளையோட டிஜிட்டல் பேக்கப்பை இன்னொருத்தர் மூளையில் இம்போஸ் பண்ணேன். நான் செலக்ட் பண்ண முதல் ஆள் தீனா, என் ஜிம் ட்ரெயினர். அவன் மூளைக்குள்ள எலக்ட்ரானிக் ஜெல்லை இன்ஜெக்ட் பண்ணி அதன் மூலமாக பல ஆயிரக்கணக்கான 7th ஜென்ரேஷன் ஸ்மார்ட் நானோ டிரான்ஸ்மிட்டர்ஸை தீனா மூளையில் இருக்கிற நியூரான்ஸ் மேலே படர விடுவேன். இம்மீடியட்டாக ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற என் டிஜிட்டல் நினைவுகள் அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸில் காப்பி ஆகிடும். சுய நினைவுக்கு வரும்போது அவன் எப்பவும் போல் சாதாரணமாக தான் இருப்பான். என்னோடய பரிசோதனை வெற்றியா தோல்வியான உண்மையை கண்டுபிடிக்க என் உயிரை நானே சாகடிச்சேன். நான் சாகிற கடைசி நொடியில் என் மூளையில் இருக்கிற நானோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தீனா மூளைக்கு சிக்னல் அனுப்பி காப்பி பண்ணுற ப்ராசஸை ஆக்டிவேட் பண்ணிடும். அதோட முதல் கட்டமாக குறிப்பிட்ட எலக்ட்ரிக்கல் ஷாக்கை அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் மூளைக்குள்ளே அனுப்பி தீனாவோட நினைவுகளை அழிச்சிடும். உடனே அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸில் இருக்கிற என் டிஜிட்டல் நினைவுகள் அவன் மூளையில் காப்பி ஆகிடும். தீனா சுய நினைவு திரும்பி கண் முழிக்கும்போது அவனுக்குள்ள நான் தான் இருப்பேன், புது மனுஷனா. நான் இன்னொருத்தர் உடம்புல உயிரோட இருக்கிற வரைக்கும் லேபில் இருக்கிற ஹார்ட் டிஸ்கில் என் நிகழ்கால நினைவுகள் லைவாக அப்டேட் ஆகிட்டே இருக்கும். சரி, அந்த ஜிம் ட்ரெயினரோட ஒய்ஃபை ஏன் கொன்ன? வெரி இரிட்டேட்டிங் பர்சன். உனக்கு எங்கிருந்து வந்துச்சு இந்த புது பழக்கம்? கொஞ்ச நாளாவே நீ சரியில்லை. வீட்டுக்குள்ளேயே சிகரெட் குடிச்சிட்டு இருக்க. சீ, வர வர நீ செய்யறத பார்த்தா என் புருஷன் நானே சந்தேகமா இருக்கு. நடிகை விம்ஷா, அவளை ஏன் கொன்னு உனக்கு நல்லா தெரியும். தேங்க்யூ. பில்லு கொடுத்துருங்க. டேய், என்ன பழக்கண்டா இது? க்ளீனாக தானே இருக்கு. இது என்ன லேபா? அது என்ன கெமிக்கலா? தொடன்னு தொடச்சிக்கிட்டு பழகிடுச்சு. நம்மளாம் இது மாதிரி வெளில அவுட்டிங் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எவ்வளோ வருஷம் ஆச்சு. கடைசியாக எங்கள் 25th வெட்டிங் ஆனிவர்சரி தான் எல்லாரும் அவுட்டிங் போகணும். அடுத்தது 60th ஆனிவர்சரிக்கு தான் போகிறோம்னு நினைக்கிறேன். கேட்டியாடா என்ன சொன்னாங்க? லைஃப்பில் பாதி நேரம் லேபு ரிசர்ச்னு அங்கேயே கிடக்குறான். நம்மளை சுற்றி இருக்கிற அழகான விஷயங்களை ரசிக்க மறந்துட்டிய பிரமோத். இனிமே தான் ரசிக்க ஆரம்பிக்கணும், புது மனுஷனா. சாரி சார்.
தெரியல உனக்கு? லிசன், ஐ said I'm sorry. அவங்க தான் அறிவில்லாம உன் மேல ஏறாங்கண்ணா, நீ அது ஓதி போக கூடாது. ஹலோ சார், மரியாதையா பேசுங்க. தெரியாம தான் கைப்பிடிச்சு, அதுக்கு சாரி கேட்டாங்கல்ல, எதுக்கு ரூடா பேசுறீங்க? உங்க மேடம் என்னன்னா யார் கைப்பட்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க, அதுக்காக நானும் போடுமா? விடுங்கண்ணா, பாவம் வயசானவங்க, அவங்கள போய் அடிச்சுக்கிட்டு. மரியாதை தெரியாதவங்க கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. லெட்ஸ் கோ. சாவச்சு பார்த்துங்க. அப்பவே முடிவு பண்ணேன், அந்த மேக்கப் மேன் வழியாக தான் அவளை முடிக்கணும்னு. அது எப்படி இங்கே இருக்கிற ஒரு உடம்புலேருந்து இன்னொருத்தர் உடம்புக்குள்ள ஒரு நாள் போக முடியுது? அது எப்படி சாத்தியம்? நான் தீனா உடம்புல முழிச்ச உடனே என் அடுத்த ஆளை செலக்ட் பண்ணி அவன் மூலையிலையும் என்னுடைய அப்போதைய கடைசி நினைவுகள் வரைக்கும் காப்பி பண்ணிட்டு மறுபடியும் நான் சாகிற சூழ்நிலை வரும்போது இன்னொருத்தன் ஆக்டிவேட் ஆகி அவனுக்குள்ள உயிர்த்து வந்துடுவேன். இப்படித்தான் மேக்கப் மேன் செத்த உடனே ருத்ரன் உடம்புல முழிச்சுக்கிட்டேன். இப்போ ருத்ரனை கொல்லணும், அப்பதான் என்னோட கடைசி நினைவுகளோட அடுத்த ஆளுக்குள்ள போக முடியும். அது எப்படி செய்யற? எங்க செய்யற? லேப்ல தான் அதை பண்ண முடியும். எங்க இருக்கும் லேப்? மை லேப். எங்க இருக்கும் லேப்? லேப். பிரமோத், அந்த லேப் எங்க இருக்கு? அடுத்து யாருன்னு கேளுங்க. இப்போ நீ தற்கொலை பண்ணிக்கிட்டா அடுத்து யார் ஆக்டிவேட் ஆவாங்க? பிரமோத், யார் ஆக்டிவேட் ஆவாங்க? பிரமோத், கம் ஆன் டாக்டர். யாரு? கம் ஆன் டாக்டர். யாரு? பிரமோத், கம் ஆன் டாக்டர். பிரமோத், கம் ஆன். யாரு? யார் ஆக்டிவேட் ஆவாங்க? யாரா நீ வருவ? டெல் மீ பிரமோத், டெல் மீ. யாரை ஆக்டிவேட் பண்ணிருக்க? யாரு? யாரு? பிரமோத், யாரு? இவரை பாருங்க. Sir, are you okay? என்னடா மறக்கிறான்? பிரமோத் எடுத்து யாரை ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னு கண்டுபிடிக்காட்டி இது வரைக்கும் நம்ம செஞ்சது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். இனிமேல் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. சயின்டிஸ்ட் பிரமோதோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்கள். எடுத்து விட்டு அம்மாவை எந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க தெரியுமா? சார், இவங்க தான் சார். இந்தாங்க சார். இங்கே தானே? ஆமாங்க. மேடம் மேடம் அண்ணா, யாருண்ணா? டாக்டர் பிரமோத்தோட ஒய்ஃபு. கோமா. ஓ, எப்பயாச்சும் நினைவு திரும்பி இருக்கா? ஒரு வாட்டி கண்ணை சிமிட்னா தான் சொன்னாங்க, நான் பார்க்கல. ஏம்மா அது கூட பார்க்காம அப்படி என்னம்மா உன் வேலை? ஏன்னு சார், இவங்க மட்டும் தான் பேஷண்ட்டா? சும்மா பேசாதீங்க சார். ஃபோனில் பேசிகிட்டே இருந்திருப்பேன். ஏம்மா உன் புருஷன் உடனே இல்லாத அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காரு, நீ என்னடா ஹாயா தூங்கிட்டு இருக்க? அவங்க எப்போ முடிச்சாலும் இல்லை கன்சிமிட்னா கூட இந்த நம்பர் கிடைக்கிறீங்களா ப்ளீஸ்? நாங்க தான் சும்மா சுத்துறோமே. மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க ப்ளீஸ். அவர் அப்படி பேச வேணான்னு சொல்லுங்க. ஹலோ சார், இதில் நூற்றுக்கணக்கான ப்ரொஃபைல்ஸ் இருக்கு. எப்படி சார் அந்த ஒருத்தனை மட்டும் கண்டுபிடிக்கிறது? அதிரே, என்னோட சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் படி நீங்கள் கொடுத்துருக்கிற 134 பேரை டாப்லேருந்து வரிசைப்படுத்தினா முதல் 15 பேர் இவங்க தான். ஏன்னா இவங்க தான் பலசாலிகளாகவும் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் ஹெல்த்தியாகவும் சொசைட்டியில் பலம் பொருந்தியவங்களாகவும் இருக்காங்க. இந்த 15 பேரில் நாம் தேடுற ஆள் இருக்காங்களா அப்படிங்கிறத ருத்ரனே தான் காட்டி கொடுக்க போகிறாரு. என்னன்னு தெரியுதா டாக்டர் பிரமோத்? இது பாலிகிராஃப். உண்மையை கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு மயக்க மருந்து கொடுத்தாங்க. இப்போ இது
எதிர்பார்த்த மாதிரியே இந்த பல்ஸ் ரீடிங்கில் நம்மளை தோக்கடிச்சிட்டாரு ருத்ரன். முதலேருந்தே அவரோட பல்ஸ் ஸ்டெடியாக தான் இருக்குது. எந்த ஒரு பெரிய ஃப்ளக்சுவேஷனும் காட்டலை. சார், ஆனால் இந்த பாலிகிராஃபிக் டெஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் மட்டும்தான். அதுக்கு பின்னாடி இன்னொரு டெஸ்ட் நடந்துச்சு, ஃபேஸ் ரீடிங். அதாவது முகத்தில் ஏற்படுற மிக சிறிய மாற்றங்களை வச்சு ஒருத்தர் மனநிலையை கண்டுபிடிக்கிற ஒரு யுக்தி. ஆனால் அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவர் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸை கூட கண்ட்ரோல் பண்ணுற ஒரு வாய்ப்பு இருந்தது. அதனால தான் அவர்கிட்ட பாலிகிராஃபிக் டெஸ்ட்னு சொல்லிட்டு அவர் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாத்தையும் கேமராவில் பதிவு பண்ணியிருக்கோம். ஃபேஸ் ரீடர் வின்சென்ட் கிட்ட போட்டு காட்டணும். இந்த வீடியோல 3.08ல ஒரு வாட்டி அது உங்க போட்டோ, அப்புறம் 3.22ல இன்னொரு வாட்டி பிரமோத் ஒரு ஆர்மி ஆபீசரோட கை குலுக்குற போட்டோ. இப்படி 2 வாட்டி அவர் பேனிக் ஆயிருக்கிறது ரொம்ப ஆப்வியஸாவே தெரியுது. அந்த கான்ஃபரன்ஸ் போட்டோல பார்த்தது ஆர்மி மேஜர் சத்யன் தான் சார். விசாரிச்சு பார்த்ததுல பிரமோதும் மேஜரும் காலேஜ் டேஸ்லேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு காலையில் 11 மணிக்கு தான் மேஜர் சென்னைக்கே வரார் சார். இது எப்படியாவது சொல்லி அவருக்கு புரிய வைக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது சார். அடுத்து ஆர்மி மேஜர் சத்யனா தான் இருக்கும். நம்பிக்கை மட்டும் போதாது குமரன். ஏன்னா அவர் ஒரு ஆர்மி மேன். அவரை கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்கிறது ரிஸ்க். லீகலாக இன்கிரிமினேட் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட எவிடன்ஸ் இல்லாட்டியும் நமக்காச்சும் தெரியணும் நாம் போகிற பாதை கரெக்டானு. சார், இப்படி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாமா சார்? போய் ருத்ரன்கிட்ட ஆர்மி மேஜர் தான் அடுத்தாலும் சும்மா சொல்லுவான். அவன் டென்ஷன் ஆகி சூசைட் ரீசைட் ட்ரை பண்ணான்னா கன்ஃபார்ம் பண்ணிங்களா சார்? சும்மா இருக்கு. பண்ணி பார்க்கலாமே சார். சீரியஸாக சொல்கிறீங்களா? எஸ், வேறு வழி இல்லை, பண்ணி பார்ப்போம். என்ன பிரமோத், மேஜர் இப்படி போட்டு கொடுத்துட்டீங்க? பாலிகிராஃப் டெஸ்ட்லாம் சும்மா டம்மி. ஃபேஸ் ரீடிங் மூலியமா அடுத்த யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஆர்மி மேஜர் சத்யன் தானே. ஒன் ஆட்டோகிராஃப் ப்ளீஸ். விடுங்க கர்ணா, நம்ம மேஜர்கிட்ட வாங்கிப்போம். சார்கிட்ட கொஞ்சம் கெஞ்சினா போட்டுருவாங்க. சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அவர் போட மாட்டார் கர்ணா. சார் ரொம்ப கோபமாக இருக்கார். போயிட்டு வரோம் பிரமோத். கர்ணா. கர்ணா